இந்த தாத்தா பாட்டில் இதில் அவங்க விரும்பி கேட்ட வரிகள் என்ன, நீங்களா வச்ச வரிகள் என்ன? பொண்ணுங்களை கேவலமாக என்னாத வச்சு உங்க கூட வந்து புறக்கலை அக்கா தங்கச்சி மாதிரியான இந்த வரிகள்லாம் இருக்குல்ல, இதை வைக்கணும்டா அப்படிங்கிற அந்த ஆற்றாமை உங்களுக்கு எங்கே இருந்தது? ஏன்னா நான் எழுதி தட்டி பார்க்குறேன்னா நான் எழுதி இப்போ கொடுப்போம், நம்ம வார்த்தையை படிச்சு காமிக்கும் போது அவங்க சிரிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. இது நல்ல டியூன் யாருமே வந்து நம்ம அமைதியாக உட்காந்து நான் பார்த்ததே இல்லை. நான் படிச்சு நான் படிச்சாங்க பாடி காமிச்சிருவேன், போனிமே அந்த டியூன் பாடி காமிச்சிடும், கேட்டோடனே சிரிக்க ஆரம்பிச்சிடும். நான் இது 100% இது வந்து நான் யாருமே ஒருத்தோட நான் சிரிக்காம நான் பார்த்ததே இல்லைன்னு. ஃபுல்லாக ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷ் சாருக்கும் அந்த ரொமான்ஸு ஃபுல்லாக லிப்லாக் அது இதுன்னு பயங்கரமாக வந்து இருக்கு. நான் பார்த்துட்டு உட்காந்து என்னன்னா இது இப்படி ஃபீல்லாம் வேற அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா பயங்கர ரொம்ப ராமாவே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமாவே செம்மையாக நம்மள என்ன கூட சொல்ல முடியும். தனுஷ் சார் வந்து என்னன்னா அந்த வட சென்னையில இருக்கிற அந்த ஒரு கேரக்டராகவே தான் வந்து பாடணும்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் வந்து பாடுது. அதில் வந்து அவர் அந்த அந்த கேரக்டர்ல இருந்து அவர் பாடினாரு. அதுக்கேற்ற மாரி கொஞ்சம் டவுட் இருந்தால் கேட்டார். நானும் அந்த ஒரு வாரத்தில் சொன்னேன், எனக்கு கோவிந்த மாவாலன்றது ஸ்லாங்கை சொல்லி கொடுத்தாரு. கோவிந்த மாவால கோவிந்த மங்குறான் லவ்வால கொலரு போல பெஜாரான் சுத்துறான் பொண்ணால தொலுவா அவ பலுவா தருவா பலுவா வா 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 வாக்கலை இல்லை பூத்தலை இல்லை நாத்தி இல்லாத நடை இல்லை எம்மனரம் ரொட்டு கடை இல்லை பக்காவம் திடுற பிசுறில் போர் அடிக்கல்லவும் நினைப்புள்ள படுத்தா பொழுதும் தெரியல கொசு கடி கூட்ட செல்லு படிச்சல் திகரு நினைப்புல அப்படின்னு சந்தோஷ் நாராயண் சார் ஒய்ஃப் கிட்ட வந்து மீனாட்சி மேடம் கிட்ட வந்து இவர் ராம் சார் வந்து டைரக்டர் ராம் சார் வந்து பேசியிருக்காரு. இந்த பாட்டு கேட்டேன், பயங்கரமா இருக்கு அந்த பாட்டு, அது எப்படி அவ்வளோ அந்த வார்த்தைகளை வந்து இந்த மாரி எல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும்னு தெரியல எனக்கு. ராம் வந்து இதுக்கப்புறம் தலைக்கு வந்து இந்த மாரி இவ்வளோ லோக்கலாக ஒரு பாட்டு இருக்கக்கூடாது என்ன வரும் இது இந்த மாதிரி ஒரு நம்ம செட் பண்ணி எப்படின்னா அந்த இதை வந்து ஏன்னா நம்ம ஒரு ஃபேன்ஸாக நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்போம். தலைக்கு வந்து கட் அவுட் கட்டுறதுலேருந்து மாலை போடுறதுலேருந்து பால் ஊற்றுறதுலேருந்து அந்த தேட்டரில் செவரில் பெயிண்டிங் பண்ணுறதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். அலுமா டோலுமா இசலங்கடிமா அலுமா தெச்சி கல்லி சின்ன கிராக்கி முட்டா சாலுமா அரிக்கல்லுக்கு ரீக்கல்லு கொத்து முட்டா கல்லுகல்லு பல் சின்ன பல்ல பல்லக்குது மிட்டா மேலே லோக்கல்லு ஜித்துஜில தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணேன். அப்படியா? ஆமாம், தளபதி தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் அதை எழுதிருந்து. த்ரிஷா லேந்திரா எழுதும் போது வந்து ஜிவி சார் தான் என்ன பண்ணாரு, அடுத்த ஒரு பாட்டு இருக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. தீபாவளி பொங்கல் கூட லீவு கிடையாதா அப்படிங்கிறது. இது வரைக்கும் போலீஸ் பத்தி எல்லா ஹீரோஸும் போலீஸாக நடிச்சிருந்தாங்க, எல்லா ஹீரோஸுக்கும் போலீஸுக்கும் மாஸ் ஆகுது. ஆனால் இது வரைக்கும் அவனுடைய வேதனையை எடுத்து பேசினதா இது வரைக்கும் அப்படி யாரும் பெருசாக அதை வைக்கணுங்கிற சிந்தனை எங்கே இருந்தது? அது என்ன, நீ அஜித் சார் எழுதும் போது மட்டும் அஜித் சார் நினைச்சுப்பீங்க, விஜய் சார் எழுதும் போது ஹீரோயினை விட்டு படத்தோட கம்பேர் பண்ணுங்கிறது யாரு கொடுத்த ஐடியா? வா 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 என் பச்சை பிள்ளையே கலங்க விட்ட இந்த காட்டுப்புள்ளியே மனசை விட்டு நீ பொடி வெளியே நான் இங்க வாழ நல்லா இல்லை உன்னை விட்ட ஆளா இல்லடி. வணக்கம்ண்ணே. வணக்கம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், இந்த தாத்தா வராரு யாருக்காக எழுதப்பட்ட பாட்டு? இது இந்தியன் தாத்தாக்காக. எப்படின்னா நிஜமாவா? இல்லை உண்மையாக அதுதான், 100%. 1000 நீங்க பார்த்துருப்பீங்க, ரூபேஷன் சம்பவக்காரன்னு போட்டு 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப தாத்தா வராருன்னு உங்க பாட்டை போட்டு பல தாத்தாக்கள் உள்ள வந்தாங்க. அதை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா இல்லை ப்ரோ, எனக்கு சந்தோஷம் தான் ப்ரோ. நம்ம ஒன்று இந்தியன் தாத்தாக்காக ஒரு என்னன்னா ப்ரோ, இப்போ எவ்வளோ பிரச்சனை இருக்குது நாட்டில். நம்ம இந்தியன் வந்து எப்படி பார்த்தோம்னா அவர் வந்து இப்போ இருக்கிற ஊழல் லஞ்சம் எல்லாம் தட்டி கேட்குற ஒரு ஆளை நம்ம பார்த்தோம். அவர் திருப்பி வரப்போறாருன்னா அப்போ இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது நாட்டில். இப்போ நம்ம பார்த்துட்டு தானே இருக்கான நியூஸ்லையும் யூடியூப் நியூஸ்லையும் நம்ம எவ்வளோ பிரச்சனையை டெய்லி பார்த்துட்டே இருக்கோம். அவ்வளோ பிரச்சனை மைண்ட்லேயே இருக்கும், அது மறந்து போகிறோம். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை நாளைக்கு மறந்துடும், அந்தளவுக்கு பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை கேட்க ஒருத்தர் வரன்றப்போ நீங்கள்லாம் கதற தான் போகிறீங்க, ஏதோ பண்ணுறவங்களாம் ஊழல் வாங்குறவங்களாம் அந்த கே தான் போகுது உங்களுக்குலாம் அப்படின்ற ஒரு மேட்ரு இருக்குல்ல. நம்ம அதை ஒரு ஃபீல் பண்ணி எழுதுகிறோம். ஆனால் இதை இப்படி மேட்ச் பண்ணுறப்போ சரி ஓகே என்னன்னா வந்து நம்ம ஒரு வைப் பண்ணுறோம், அதுக்கேற்ற மாரி அவங்களோட வைப் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியாது, அதை கேட்கக்கூடாதுல்ல. எனக்கு வந்து உங்களுடைய பாடல்கள் அது வந்து இசையமைப்பாளர் வசமா அல்ல உங்கள் எழுத்தின் வசமானு தெரியாது, ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் பாட்டு வெளியான அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு எல்லாரோட ரிங்டோன்லேயே போய் உட்காந்துருக்கீங்க. இது என்ன ஸ்டாட்டிக்ஸ்? இது என்னன்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு டியூன் ஒன்று வருது ப்ரோ, அதில் நம்ம என்ன பெட்டராக வார்த்தை போட்டால் இந்த டியூனுக்கான வார்த்தையை நம்ம எப்படி எடுக்கிறோம். ஏன்னா நிறைய வார்த்தை வரும் ஒரு டியூன் கேட்கும் போது, அந்த சவுண்டிங்லேயே அந்த சவுண்டான வார்த்தை உட்காந்தா இது கரெக்டாக வந்து ஒரு பாட்டாக இருந்து மேட்ச் ஆகுது, எப்படி கரெக்டாக ஹிட் ஆகுதுன்ற மேட்ரு எழுதும்போது நம்மளுக்கு புரியுது, அதை பண்ணுறோம், அப்படியே ஒர்க் அவுட் ஆகிடுது. கடலோட சித்தம் தான். கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு 40க்கும் அதிகமான பாடல்களை நீங்கள் தமிழ் சினிமாவில் எழுதிட்டீங்க.
ஆனால் உங்கள் பாடலில் இருக்கிற வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் எங்கே அகராதி தேர்றதுன்னு தெரியாமல் கிடந்து அலமோதிட்டு இருக்கோம். மாரி படத்தில் நீங்கள் வந்து இந்த தீம் சாங் எழுதிருப்பீங்க, அது முதல் 4 வரியை சொல்லுங்களேன். பகுல் உடைய டகுல மாதிரி, சிக்கம் குத்தா போட்ட மாதிரி, வண்டாண்ட ரொம்ப தெரிய கில்டானண்டா எங்க மாதிரி. இந்த முதல் 2 வரி இருக்குல்ல, இந்த வார்த்தைகள்லாம் எங்கே தேர்வு முடியும்? குரலை குத்தா விரல எடுத்துருவாங்க. அப்புறம் வந்து பகுலு பிகுல் ஊதணுவாங்க. அந்த மாதிரி சில வார்த்தைலாம் வந்து ஏரியால இருக்கும். அது வந்து அதை வச்சா அந்த மாதிரி வார்த்தையில எடுத்தா பகுலு ஓடிய டகுலு மாதிரி. பகுலுன்னா என்ன? பகுலுன்னா வந்து நம்ம ரிப்பு. ஓ, நம்ம ரிப்பு இறங்கிட்டோம் உனக்குன்னு. ஏன்னா சண்டே ஆயிடுச்சுன்னா ரிப்பு இறங்கிட்டோம் உனக்கு அப்படின்னும். அது மாதிரி பகுலு டகுலு மாதிரினா வந்து ஃப்ராடு. டகுல் விடுறவன், பொய் சொல்றவன், பித்தலாடக்காரன், அவங்கள வந்து அந்த மாதிரி ஆளுங்க வந்து பகுலு வஞ்சிரும். பகுலு டகுலு மாதிரி, சிக்கம் குத்தா போடுற மாதிரினா பிரச்சனை பண்ணா எனக்கு செட் ஆகாத மாதிரி பிரச்சனை பண்ணிட்டேன்னா உனக்கு பகுலு வஞ்சிரும். ஏன்னா அவர் அப்பதான் ஜெயிலுக்கு போயிருப்பாரு. ஜெயிலுக்கு ரிலீஸ் ஆகி வெளியே வரும்போது அந்த தீம் வரும். அது கில்டானண்டா எங்க மாதிரின்ற மாரி அது வரும். அது ஃபெயில் ஆயிட்டான். இப்போ ஃபர்ஸ்ட் மாரிலாம் கிடையாது, விட்டு போறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அவங்களாம் வாங்கிடுவாங்க போட்டு, அந்த மாரி ஒரு கதை. எனக்கு எப்போதுமே இந்த வட்டார வழக்கு உடைய சிறப்பு இருக்கு. நீங்க நம்ம போனீங்கன்னா மதுரை வட்டார வழக்குக்கு சில வார்த்தைகள் இருக்கும். ஆமா, நீங்க நாகர்கோவில்ல சில வார்த்தைகள் இருக்கும், தூத்துக்குடியில, திருநெல்வேலியில, கோயம்புத்தூர்ல, அந்தந்த அந்தந்த பகுதிக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கு. அதை எடுத்து அடையாளப்படுத்துறதுக்குன்னு சில ஆட்கள் தேவை. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வட சென்னையில் இருக்கிற சில வார்த்தைகளை பாடல்களாக கொண்டு வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அதற்கு பிறகு ரொம்ப சொற்பமான கலைஞர்கள் அதை பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ ஒரு அடையாளமாக நீங்கள் மாறிடுங்க. வட சென்னைக்கான வட்டார வழக்கு வார்த்தைகளை தமிழ் சினிமாவில் புகுத்தி அதை ட்ரெண்ட் ஆக்கி அதை எல்லார் வாயிலையும் உச்சரிக்க வைக்கிற அளவுக்கான ஒரு ஆளாக மாறி இருக்கிற ரூபேஷ் இதில் எவ்வளோ பெருமைப்படுறாரு? இல்லை, எனக்கு உண்மையிலேயே பெருமை. ஏன்னா நம்ம பண்றது பதிவு தானே இது. இப்போ என்னன்னா வந்து இப்போ சந்திரபாபு அவங்க காலத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பதிவு பண்ணிருப்பாங்க. அவங்க அப்போ வந்து ஸ்லாங்ஸ் எப்படி இந்த ஏரியா ஸ்லாங்னு அவங்க பதிவு பண்றாங்க. கமல் சார் வந்து என்ன பண்றாரு, அவரு இருந்த பீரியட்ல அவரு பதிவு பண்றாரு. இப்போ நம்ம பீரியட் நம்ம பதிவு பண்றதுன்றது நம்மளுக்கு பெரிய. தேவா சாரும் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுல வந்து நிறைய விஷயத்த பதிவு பண்ணிருப்பாங்க. ஒரு ஸ்லாங்ஸ் எப்படி மாறி இருக்குதுன்றது நீங்க பாத்துட்டே வரீங்களா அந்த காலத்துல இருந்து. இப்போ லோக்கல் ஸ்லாங் வந்து இப்போ ஏரியா சென்னை ஸ்லாங் இப்படிலாம் மாறிட்டு வருன்றப்போ இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படின்றத என் மூலியமா பதிவு பண்றன்றப்போ எனக்கு ரொம்ப பெருமை தானே. நிச்சயமா அது நம்ம ஒரு கட்டாயமா அதை பண்ணல, நம்மளோட ஃபேஷனாகவும் பண்ணிட்டு இருக்கோம். அதை நம்ம ஏரியாவை சார்ந்து என்னென்ன இருக்கு, என்னென்ன விஷயம்லாம் இருக்கு, பேச்சு மொழி எப்படி இருக்கு, ஏரியால பசங்க எப்படி இருக்குன்ற வரையும் நம்ம பாட்டில் சொல்லிடுறோன்றப்போ நம்ம வார்த்தைகளாவே நம்ம பசங்களை நம்ம ஏரியால பாக்குற பசங்களை வச்சு தான் நம்ம எழுதுறோம். ஒரு பில்டப்ஸ் ஆகட்டும், ஒரு கலாய் ஆகட்டும், எல்லாமே நம்ம பசங்களை ஏரியால எப்படி இருக்காங்களோ அந்த சூழலை வச்சு தான் நம்ம எழுதுறோன்றப்போ அதோட இது வந்ததில்ல, இம்பாக்ட் இங்க வந்ததில்ல பாட்டுல நம்மளுக்கு. அப்படின்றப்ப நம்ம ஒரு பதிவு பண்ணிட்டே வரோம், நம்ம ஏரியாவோட பதிவு இங்க நம்ம பாட்டுல இருக்கு அப்படின்னு நம்ம உணரும் அப்படின்றப்போ பெரிய சந்தோஷம் ஆகுது. நிச்சயமா நீங்க எழுதுற பாடல்கள் அந்த படத்துக்கான அடையாளங்களா மாறிடுது. அது வந்து எந்த படமா இருந்தாலும் சரி, நீங்க எழுதுற பாட்டு அந்த இதான். நீங்க தனுஷ் சார் சொல்லியிருந்தாரு, சொன்னீங்க அநேகனை போய் பாத்தியாயா உன் பாட்டு தான் என் தேட்டர்ல அப்படின்னு. அது எல்லா படத்துக்கும் மாறி. இப்போ இந்தியன் 2 அப்படிங்கிறது அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. சங்கர் சார் இருக்காரு, கமலஹாசன் சார் இருக்காரு, அனிருத் அப்படிங்கிற ஒரு சம்பவக்காரன் இன்னைக்கு இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. அவ்வளவு பாடல்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து பார்த்து ரொம்ப வியந்துகிட்டு இருந்தோம். ஆனால் அது பேசு பொருள் ஆகலை. ஆனால் உங்களுடைய பாட்டு வந்த உடனே அது சமூக ஊடகத்தை ஸ்தம்பிக்க வச்சிருது இல்லை? அந்த மேஜிக்கை எப்படி பிடிக்கும்? இல்லை, அது எனக்கே தெரியல. ஏன்னா நம்ம எதுவும் வாண்டடா இது பண்ணணும்னு எதுவுமே பண்றது கிடையாது. ஆனா கண்டிப்பா ஒரு பேண்டா ஒன்று பண்ணணும், பெருசா ஒன்று இருக்கணும் அந்த இடத்துல. ஏன்னா இது ரொம்ப பெரிய படம். நம்ம சின்ன வயசுல இதை படத்தடி பார்த்துருப்போம். அதுக்குள்ள இந்த நம்மளுக்கான ஒரு இம்பாக்ட்லாம் இருக்குல்ல ப்ரோ. இதை பார்த்து தாத்தா வந்து இதெல்லாம் பண்ணுவார், அதெல்லாம் பண்ணுவார், இவர் வந்து இப்போ கொலை பண்ண போறாரு. அது மேலே நிறைய விஷயம் நம்ம பார்த்து அந்த படத்துல எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்போம். தப்பு பண்றவங்க, லஞ்சம் வாங்குறவங்க, ஊழல் வாங்குறவங்க இன்ன வரைக்குமே நம்ம அந்த இடத்துல பார்க்க தான் செய்யறாங்க. ஆனா அதை வந்து யாரும் நம்ம பெருசா இப்போ கண்டுக்காம போயிட்டோம்ல. இது சகஜமாயி போச்சு இன்னைக்கு. இதெல்லாம் வந்து இப்போ ஒரு அப்ளிகேஷன் போடுற மாரி ஒருத்தருக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தா நம்ம வேலையை செஞ்சுட்டு போயிடலான்றதுலாம் சகஜமாயி போச்சு இல்லை. நம்ம வந்து அதை ஃபீலே பண்றது இல்லையே. நம்ம ஒருத்தருக்கு லஞ்சம் கொடுக்குன்ட்டு தெரியாம நம்ம லஞ்சம் கொடுத்துட்டு இருக்கோம்ல. அந்த மாதிரி ஒரு காலத்துல நம்ம இருக்கோம். அப்படின்றப்போ எதோ என்ன வேணா நம்ம பண்ணலாம் இல்லை ப்ரோ. காலமே மாறி ஒரு மாதிரி இருக்கிறப்போ நம்ம என்ன வேணா செய்யலாம் இடத்துல. அப்படி அந்த ஒரு மைண்ட் செட் தான் ப்ரோ. இதுக்கப்புறம் தாத்தாவை நான் எப்படி ஃபீல் பண்ணிட்டுனா, உண்மையிலேயே இந்தியன்ற ஒரு கேரக்டர் லைவ்ல இருந்ததுன்னா நம்மளாம் எவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணி எப்படின்னா ஒரு பண்ணுவோம். நான் உண்மையாக ஒரு காணப்பாடு கண்டிப்பாக எழுதுவேன். இந்த ஒரு இந்தியன் தாத்தா உண்மையாக இருந்தால் நான் அந்த ஃபீலிங் நான் எழுதுனேன். அயோத்திதாசர் காலம் தொட்டு வட சென்னையில் இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த சமூகத்தின் மீதான கோபமும் இந்த சமூக அக்கிரமங்களுக்கு மீதான அந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிச்சுட்டே வந்திருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் தங்காமாரி உதாரியிலே எழுதுறா, அதில் ஒரு வரி வருது, பொண்ணுங்களை கேவலமாக என்னாத வச்சு உன் கூட வந்து புறக்கலை அக்கா தங்கச்சி மாதிரியான இந்த வரிகள்லாம் இருக்குல்ல.
இதை வைக்கணும்டா அப்படிங்கிற அந்த ஆற்றாமை உங்களுக்கு எங்க இருந்தது? ஏன்னா இதை வந்து இசையமைப்பாளர் உங்கள்கிட்ட கேட்க போறது கிடையாது, இயக்குனர் உங்கள்கிட்ட கேட்க போறது கிடையாது, இது உங்களுடைய கருத்து சுதந்திரத்துக்காக உங்களுடைய அங்கே வந்து நான் ஏதோ ஒரு சமூக கருத்தை பேசணும்னு விரும்புறேன்டா அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல, அது எங்க இருந்து வருது பேசி? இது கானால இருந்து தான் ப்ரோ வருது எங்ககிட்ட. என்னன்னா வந்து நான் கானாலே வந்து ஃபுல்லா மெசேஜஸ் தான். என்னன்னா நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் ஒரு கண்டென்ட் ஒன்று கிடச்சுன்னா அதுலேருந்து ஃபுல்லாக மெசேஜ் சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். எப்படின்னா இது கலாய்ப்போம், அதை கலாய்ச்சி அதுலேருந்து கெட்ட விஷயத்த கலாய்ப்போம், நல்ல விஷயத்த சொல்லிட்டு இது இருந்தால் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு மெசேஜிங்காக தான் எல்லா பாட்டும் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் டீ கடை வச்சு ஒரு பாட்டு பண்ணிருக்கோம். எப்படின்னா வந்து சம்சாவோட கஜரா போண்டா பஜ்ஜி தட்டில் வச்சு விற்கிறான் வச்சு சொரிகிற அழுக்கு தோடி அந்த கையில் போடுறான் உள்ள வடியை தேடி போவானா மச்சான் நல்லா இல்லாத டீ கடையை அப்படின்னு இந்த மாதிரி. என்னன்னா வந்து ஒரு டீ கடையில் என்னென்ன விஷயம் வந்து மைனஸாக இருக்குது ப்ளஸ்ஸாக இருக்குது அதுமாரி நாங்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு மெசேஜாகவே எழுதி பழகப்படுதல. நாங்கள் எது எழுதினாலும் அதில் ஒரு மெசேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஒரு லவ் பற்றி சொன்னால் அதில் ஒரு மெசேஜ் இருக்கணும், ஒரு ஒரு அம்மா பற்றி பேசணும் அதில் ஒரு மெசேஜ் இருக்கணும், ஒரு பையனை பற்றி எல்லாத்துலையும் ஒரு மெசேஜ் இருக்கணும்னு நினைப்போம். அப்படி இருக்கும்போது ஏரியா கண்டென்ட் பேசுகிறோம். தங்கம்பாட்டை பார்த்தா ஒரு ஏரியாவை நீ காமிக்கணும், வேசாரிப்பட்டி ஏரியாவை ஒரு பாட்டில் நீ வந்து காமிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் என்கிட்ட சொன்னாங்க. அப்போ இருக்கும்போது நம்ம ஏரியாவில் எல்லாமே விஷயமும் எல்லாத்தையும் காமிக்கணும். இப்போ வந்து நீ வந்து டம் அடிக்காத, சரக்கு அடிக்காத, பொண்டாட்டியை விட்டு ஒன்று வச்சுக்காத, உன் நம்பி ஒரு பொண்ணை ஏமாத்தாத, இதெல்லாத்தையும் நம்ம சொல்லணும் அப்படின்ற ஒரு மேட்ரு வந்து நம்ம மெசேஜாகவே எடுத்துன்னு வந்துட்டாங்க. ரொம்ப எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஒரு வட சென்னை பாடல்னா அது வந்து வெறுமனே உங்களுக்கு தெரியாத புது வார்த்தைகளை அறிமுகப்படுத்தி உங்களை வைப் பண்ணுறது மட்டும் கிடையாது, அதில் நான் ஒரு பெரிய சமூக கருத்தை சொல்ல போகிறேன்னா அப்படிங்கிறது வந்து அதுதான் எல்லா கலையுடைய தேவைங்கிறத நான் ஆழமாக நம்புவேங்கிறதுனால அந்த இடங்களில் நான் உங்களை பார்த்து அதிகம் வியப்பேன். இப்போ இந்த தாத்தா பாட்டில் இதில் அவங்க விரும்பி கேட்ட வரிகள் என்ன, நீங்களா வச்ச வரிகள் என்ன? அவங்க என்னன்னா வந்து இப்போ அவங்களுக்கு வந்து என்னன்னா இப்போ ஐடியா பண்ணிட்டாங்க ப்ரோ, கதை விட போறன்றது அவங்க மெயின் கோரே. அவங்க கதை விட போற அப்புறம் வந்து இந்த 7 மணிக்கு வரையாள தரப்போ இந்த மேட்டர்லாம் கொஞ்சம் அவங்க ஐடியாவை வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு அதை கேட்கும்போது புரிஞ்சிச்சு, இவங்களுக்கு வந்து இப்போ ஒருத்தர் வர போறாரு, அவர் வந்தா பெரிய ஒரு மேட்டர் நடக்க போகுது, பெரிய சீன் இங்கே இருக்குது அப்படின்ற ஒரு ஹைப் மட்டும் கொடுத்தா போதும் இந்த பாட்டில், அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அதை பண்ணோன்ற மேட்டர் ரொம்ப கிளியரா புரிஞ்சதால நான் அந்த பேட்டர்லேயே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதை ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சு எனக்கு. இல்லைனா அவங்க நிறைய ஆப்ஷன் பார்த்துருப்போம், அந்த மாதிரிலாம் கூட போயிருக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் அது நடக்கலை. என்னன்னா எனக்கு புரிஞ்சிச்சு, நம்ம ஒன்று பார்த்துருக்கோம், இந்தியன் ஒன்று பார்த்துருக்கோம், நம்மளுக்கு தெரியும் மேஜராக இவங்க இந்த கேரக்டரோட இம்பாக்ட் இப்போ நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சால் போதும். இப்போ ஒரு பசங்களுக்கு இந்த வைப்பு கொடுத்தா போதும், அந்த மாரி என்ன பண்ணணும் நம்ம அதை பண்ணுவோன்ற ஒரு மேட்டரை வச்சு தான் இருந்தேன் நான். பெருசாக இதே நான் அப்படிலாம் காம்ப்ளிகேட்டாக பண்ணிக்கிறேன். இப்போ இருக்கிற 2K கிட்ஸோடைய மனநிலையும் நீங்கள் ஆய்வு பண்ண வேண்டியது இருக்கு. அது என்ன போட்டால் இவனுக்கு பிடிக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா வந்து ப்ரோ இப்போ மெஜாரிட்டி அவங்க தான் பாட்டு கேட்குற மெஜாரிட்டி பீப்புள் இப்போ அவங்க தான் வச்சுங்களேன். இப்போ அந்த செட்டை நம்ம இப்போ எல்லாருமே தெரியும் ப்ரோ, இந்தியன்றது என்னன்னு எல்லாருமே தெரியும். கண்டிப்பாக நீங்கள் ப்ரொமோஷனே கொடுக்கலாம் கூட படத்துக்குள்ளே வந்துடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஏன்னா பண்ணி காமிச்சே ஆகணும்ல. இப்போ இந்தியன் 2ன்றப்போ இந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு நீங்கள் ஒரு வைப்பு கொடுத்தாதான் அவங்க உள்ள எடுத்துகிட்டு வர முடியும். நீங்கள் இல்லை மற்றவங்களாம் வந்துருவாங்க, இந்தியன்ற மேட்டர்லேயே வந்துருவாங்க. இப்போ இந்த டீமை நீங்கள் கவர் பண்ண இது ஒரு பண்ணி ஆகணும்ல, அதுக்காக ஒரு பாட்டு தான். மகிழ்ச்சி. எனக்கு இன்னும் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இப்போ உங்கள் பாடலை வந்து நம்ம வியாசர்பாடியில் இருக்கிற மக்கள், இங்கே இருக்கிற பகுதியில் இருக்கவங்க ரசிக்கிறாங்க, இல்லை சென்னை முழுவதும் போகுது, இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் ரசிக்கிறாங்கிற கடந்து யாரெல்லாம் திரைத்துறையில் கோலோச்சி இருக்கிறாங்களோ அவங்க உங்கள் பாடலை கேட்டு வியந்து போகிறாங்க. அது கேவி ஆனந்த் சார் தொட்டு அங்கே ஆரம்பித்து ஹாரி ஜெயராஜ் அவர்கள், டி இமான் சார், அனிருத், தனுஷ் சார், சிம்பு சார், இன்னைக்கு அது சங்கர் சார் வரைக்கும் போயிருக்கு. அவங்க உங்களுடைய இந்த திறனை பார்க்கும்போது அவங்க எப்படி வியக்கிறாங்க? இல்லை ப்ரோ, அவங்களுக்கு உண்மையிலே அவங்க நான் எழுதி தேடி பார்க்குறேன்னா நான் எழுதி இப்போ கொடுப்போம், நம்ம வார்த்தையை படிச்சு காமிக்கும் போது அவங்க சிரிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. இது நல்லாட்டியும் யாருமே வந்து நம்ம அமைதியாக உட்காந்து நான் பார்த்ததே இல்லை. நான் படிச்சு நான் படிச்சாங்க பாடி காமிச்சிடும், போனிமே வந்து டியூன் பாடி காமிச்சிடும், கேட்டோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிடும். நான் இது 100% இது வந்து நான் யாருமே ஒருத்தோட நான் சிரிக்காம நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா அது வரலாம் நான் பாடி காமிச்சு எல்லாருமே சிரிச்சிருவாங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். எனக்கு வந்து வார்த்தையா படிக்கும் போது அவங்களுக்கு புரியாம போயிடுமோன்ற விஷயத்தாலே நான் பாடி காமிச்சிடுவேன் தோனிமா அவங்க கிட்ட. அவங்களுக்கு அந்த வார்த்தையை சவுண்டை கேட்கும் போது அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடும் அந்த வார்த்தைக்கு மேல. அந்த மாதிரி நான் எல்லாருமே ஜாலியாக தான் பார்த்துருக்கேன், கேட்டேன் சிரிச்சிருவாங்க ப்ரோ. மேபி அது கோவிந்தம்மாவால அந்த பாட்டோடைய அனுபவம் சொல்லுங்க. ஏன்னா இயக்குனர் வெற்றிமாறன்கிற ஒரு ராட்சசன் அங்கே இருக்கிறாரு, சந்தோஷ் நாராயணன் அப்படிங்கிற ஒரு 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 இயல்பின் நாயகன் இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் தனுஷ் சார். எந்த பக்கம் இருந்து உங்களுக்கு அழைப்பு வந்தது? எனக்கு வெற்றிமாறன் சார் இல்லைன்னா கூப்பிட்டாங்க. அது என்னன்னா நான் எனக்கு புரியவே இல்லை, வெற்றிமாறன் சார் படத்தில் வெளியே வட சின்னதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். போனோமே அதே அந்த படம் தான். சார் வந்து சுச்சுவேஷனே சொல்லலை, கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு இந்தமாரி உட்காந்துட்டு ஒரு டீவில் ஃபுல்லாக
வீடியோ மட்டும் போயிட்டு இருக்கு ஃபுல்லா ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷ் சாருக்கும் அந்த ரொமான்ஸ் ஃபுல்லா லிப்லாக் அது இதுன்னு பயங்கரமா வந்து இருக்கு. நான் பாத்துட்டு உட்காந்து என்னடா இது திடீர்னு சீன்லாம் வேற அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் நீங்க அதுக்கு முன்னாடி தனுஷ் சார் அப்படி பார்த்தது இல்ல? அது வரைக்குமே பார்த்தது கிடையாது. மாறில எந்த மாதிரி கிடையாது, அநேகத்துல எந்த மாதிரி கிடையாது, அவ்வளவு ரொமான்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இதெல்லாம் பயங்கர ரொம்ப ராமாவே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமாவே செம்மையா. நம்மள என்ன கூட சொல்ல முடியும், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம படம் பார்த்தே பழகப்பட்டவங்க இந்த மாதிரி சீன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு கதை சொல்லாம இதுதான் சீன்ஸ் அப்படின்னு போட்டு காமிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு. அதுவும் அந்த சீன்லாம் பயமா வேற இருக்கு, கிஸ் வச்சு நவுத்துறா போல சார். நம்மளுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இது இப்படி இருக்கு, நம்ம லவ் போறதுன்னு சார் சொன்னாரு. பார்த்தல இதான்ப்பா ஃபுல்லா ரொம்ப தான் உனக்கு என்ன தோணும் அந்த ஏரியா சைடு லவ் பயங்கரமா கொட்டிடு அப்படின்னு. சரிங்க சார் அப்படின்னு என் பிரதர் சொன்னார். கரெக்டான டைம்ல கொடுத்துருக்கீங்க, இப்போ பையன் கரெக்டான ஃபார்ம் தான் இருக்கிறான் இந்த டைம்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா அப்போ வந்து நானும் வந்து ஒரு லவ்லாம் போயிட்டு இருந்த ஒரு டைம் ஸ்டார்டிங். அதில் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு அப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். எனக்கு அந்த பாட்டு எதுவுமே எழுதி நான் வந்து கொடுத்து முடிச்சு பாட்டும் இதுவாகிடுச்சு. அப்போ வந்து சந்தோஷ் நாராயண் சார் ஒய்ஃப் கிட்ட வந்து மீனாட்சி மேடம் கிட்ட வந்து இவரு ராம் சார் வந்து டைரக்டர் ராம் சார் வந்து பேசியிருக்காரு. இந்த பாட்டு கேட்டேன், பயங்கரமா இருக்கு அந்த பாட்டு, அது எப்படி அவ்வளோ அந்த வார்த்தைகளை வந்து இந்த மாரி எல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும்னு தெரியல எனக்கு ராம் வந்து அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. எனக்கு அவங்க சொன்னாங்க மீனாட்சி மேடம் சொல்லுங்க இந்த மாதிரி கேட்டிருந்தாருப்பா உனக்கு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொன்னோம். என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா அப்புறம் கேட்டிருந்தாரு, செம்மையா இருந்தது பாட்டு, ரொம்ப பிடிச்சிருந்தது, அவருக்கு ரொம்ப பயங்கரமா பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு 1/2 hour மேல பேசியிருந்தாரு அவங்க கிட்ட அந்த பாட்டை பத்தி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுப்பா, பரவாயில்ல நம்ம எதுவும் ஒரு பாட்டை பத்தி ஒரு பெரிய டைரக்டர் அவர் வந்து இவ்வளோ நேரம், அதுவும் ராம் சார் வந்து தெரியும் நம்மளுக்கு, அவர் என்ன டைரக்டர்னு, அவர் வந்து இந்த பாட்டை பத்தி பேசுறாருன்னா நம்மளுக்கு வந்து ஒரு புதுசா இருக்குல்ல கேட்கும் போது. அந்த ஒரு அனுபவம் நல்லா இருந்தது எனக்கு கேட்கும் போது. நம்ம எழுதுற பாட்டு இந்த மாரிலாம் கூட வெயிட் ஆகுது, இனிமே கூட வைப் ஆகுது அப்படின்றப்போ நம்மளுக்கு ஒரு புதுசா இருந்தது. இந்த கோவிந்தன் இந்த வார்த்தைகளை இங்க இருந்து இது ஏரியால நார்மலாவே என்னன்னா வந்து ஒரு காலத்துக்கும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க ப்ரோ. இப்போ கோவிந்தன், மங்கன், குறதன் அந்த மாரி இருக்கு. குறதனாலும் பையன், மங்கனாலும் பையன், கோவிந்தனாலும் பையன், ஒரு ஆணை குறிக்கிற வார்த்தையா கோவிந்தன் வந்து நாயுடுன்னு சொல்லுவாங்க, நாயுடுன்னுவாங்க கோவிந்தன். அந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து ஒரு இதுதான், ஒரு ஆளை சொல்றதுதான். எங்க கோவிந்தன் எங்க போறாப்புல, நாயுடு எங்க போறாப்புல, அந்த மாரி வருது அது. அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு பாத்தீங்கன்னா கோவிந்தி, கோவிந்தம்மா, கேன்சி, மங்க, அப்புறம் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எல்லாம் இருக்குது. ஃபிகர்ன்றது தான் இதெல்லாமே. இதெல்லாம் இதுல வந்துடும். ஒரு பெண்ணை குறிக்கிற வார்த்தை இதெல்லாம். அந்த மாதிரி பையன் எப்படி சொல்லணும், ஒரு கோவிந்தமால அந்த வார்த்தை முதல் 2 வரி சொல்லுங்களேன். கோவிந்தமாவால கோவிந்த மங்குறான்லவா, இந்த மங்குறாங்கிற வார்த்தை இருக்கு. லவ்வால ஒருத்தர் மயங்குறாங்கிற வார்த்தை கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். மங்குறாங்கிற வார்த்தை எப்படி மங்குறது இருந்தா நம்ம சும்மா நார்மலாவே சொல்லுவாங்க. எப்படின்னா என்னடா மங்கி நிக்கிறேன்னுவாங்க, எதனா பார்த்து ரெடி நின்றுன்னு வச்சிங்களேன், எதுக்கு மங்கி நிக்கிறேன்னுவாங்க. இப்போ உறைஞ்சு போய் நிக்கிறதுக்கு மங்குறது அது. அந்த மாரிதான். இப்ப நம்மளுக்கு ஏதாவது தேவை, நம்ம ஒரு நல்ல பொண்ணு போகுது, அது நம்ம பார்த்து வாட்சால் நிக்கிறோம்னா இப்ப மங்கிடுது பார்த்து ரெடி ஒரே இடத்துல நின்றுட்டோம், நின்று ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நம்ம அந்த இடத்துல ஒரு கல்லு மாரி ஆகிட்டோம்னா நம்ம மங்கிட்டோம். அந்த மாதிரி உறைஞ்சு போயிடுறது கரெக்டா சொல்லலாம். நம்ம உறைஞ்சிட்டு அப்படின்னா என்ன மங்கிட்டு இருக்கிறேன், நம்ம அதை மங்கிட்டுக்கிறேன்றது ரொம்ப டல் ஆகிட்டு இருக்கிறன்றதுக்கும் மங்கிட்டுக்கிறேன்னுவாங்க. இப்ப நல்லா ட்ரெஸ் போட்டு வருவாங்க, இந்த மங்களா வருது ரெடினுவாங்க, கொஞ்சம் தெளிவா இல்லாம இருக்கிறான் மங்களான்னுவாங்க, ஓவரா போதை ஆயிடுச்சுனாலே மங்குறாங்க சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிப்பாங்க, அது மாத்தி யூஸ் பண்ணிக்கிறது. இந்த வார்த்தைகளை எடுத்துட்டு நீங்க மறுபடியும் போய் வெற்றிமாறன் அவர்களை சந்திக்கிறப்ப அவர்கிட்ட சொன்னார். அவர்கிட்ட நாங்க திருப்பி மீட் பண்ணல. ஏன்னா வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து ஃபுல்லா சந்தோஷ் சார்ட்ட போயிடுச்சு ஒர்க். ஏன்னா வந்து நம்ம வார்த்தையை மொழி இப்போ ஒரு சீன் சொல்லிட்டாரு, சுச்சுவேஷன் சொல்லதான் நம்மளை கூப்பிட்டு என்னன்னு சொல்லிட்டாரு. நம்ம எழுதி இப்போ இங்க வந்து அதுக்கு பிறகு உங்களை வந்து உங்க மேல முழு நம்பிக்கை தான், இவங்க பண்ணிடுவான் அவ்வளவுதான். எனக்கு என்ன அவர் நம்பினாரா இல்ல எப்படின்னு தெரியல எனக்கு. ஆனா அதோட அவர் பேசக்கூட இல்லை என்கிட்ட திருப்பி. ஆனா பாட்டு பயங்கரமா வந்துன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் அவர் இருந்ததான்னு தெரியல எனக்கு. பாட்டு சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் தனுஷ் சார் ஃபர்ஸ்ட் பாடுற மாரி இல்லை பாட்டு, வேற புது சிங்கர் என்ன போலாம் தான் இருந்தாங்க. அப்புறம் தனுஷ் சாரே வந்து அவரே பாடுறேன்னு சொல்லி பிடிச்சி அவரே வந்து பாடினாரு, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல சாரே வந்து லைக் பண்ணி வந்து லவ் பண்ணி பாடுறாரு பாட்டு அப்படின்றதுலாம் வந்து பெருமையா இருந்தது கொஞ்சம். அதுக்கப்புறம் பேசினாரா தனுஷ் சார் உங்கள்கிட்ட? நான் ரெக்கார்டிங் அப்போ கூட தான் இருந்தேன். அப்போ வந்து சார் சொன்னாரு, என்ன ரைட்டர் ஃபுல்லா லவ் பண்றாங்க, செம்ம ஜாலியா இருந்துச்சு அந்த ரெக்கார்டிங். என்னன்னா சந்தோஷம் சரி, தனுஷ் சார் சரி உள்ள பாயிட்டு இருப்பாரு. இவங்க இது நடுவில் வந்து நான் வந்து இந்த ஸ்லாங்ஸ் சொல்லுவேன், இந்த இது எப்படி பாடுங்க, அந்த வார்த்தைகளை உச்சரிப்பு நான் சொல்லுவேன். எந்தெந்த வார்த்தைகளை மாதிரி சொல்லி கொடுத்தது நினைவு இருக்கு உங்களுக்கு? எனக்கு மேபி அந்த வாக்கலையில பூத்தலையில நாஸ்தி இல்லாத அதெல்லாம் சும்மாடி சொல்லி இருப்பேன். அது டவுட்மே கேட்பாங்க நடுவில் இந்த இடம் எப்படி பாடலாம். அது ரெண்டாவது அந்த கேரக்டராகவே தான் பாடணும். தனுஷ் சார் வந்து என்னன்னா அந்த வட சென்னையில இருக்கிற அந்த ஒரு கேரக்டராகவே தான் வந்து பாடணும்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் வந்து பாடுது. அதில் வந்து அவர் அந்த கேரக்டர்ல இருந்து அவர் பாடினாரு.
அதுக்கேற்ற மாரி கொஞ்சம் டவுட் இருந்தால் கேட்டார். நானும் அந்த ஒரு வாரத்தில் சொன்னேன். எனக்கு கோவிந்த மாவாலன்றது ஸ்லாங்கை சொல்லி கொடுத்தாரு. ரெண்டாவது நம்ம பாடும்போது நான் எப்படி சொல்ல மாட்டேன், நான் வார்த்தையாக சொல்ல மாட்டேன். நான் எனக்கு அடிதான் வரணும், பாடி தான் காமிப்பேன். நீங்கள் ஒரு 4 வரி பாடுங்களேன் அந்த பாட்டு. கோவிந்த மாவால கோவிந்த மங்குறான் வாழ கொலரு போல பெஜாரா சுத்துறான் பொண்ணால தொலுவா அவ பலுவா தருவா பலுவா வா 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 வாக்கலை இல்லை பூத்தலை இல்லை நாஸ்தி இல்லாத நடை இல்லை எம்ம நேரம் நின்று ரொட்டு கடை இல்லை பக்காவா திட்டுற பிசுறில் போர் அடிக்கல்லவும் நினைப்புல படுத்தா பொழுதும் தெரியல கொசு கடி கூட சொல்லு படுக்கல் பிகரு நினைப்புல. இது எங்க வந்து யதார்த்தங்கள் ஜெயிக்குதுன்னா, கொசுக்கடி கூட செல்ஃப் எடுக்கலாம், கொசுக்கடிச்சா கூட தெரியலடா அப்படிங்கிறத நீங்க அந்த செல்ஃப் எடுக்கிறங்கிற போடுற வார்த்தைகள். இது ஒரு ஒரு பெரிய கவிஞனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் ரூபேஷ்ட இருக்கிறதா வந்து இன்னைக்கு உங்களை இவ்வளவு பெரிய உயரம் கொண்டு போய் சேர்த்துருக்குங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. எனக்கு இன்னும் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நீங்க மிக முக்கியமான இந்த தலைமுறைக்கான இசையமைப்பாளர் கூட வேலை செய்யணும். ஹாரி ஜெயராஜ், சனா, அனிருத். இப்போ அனிருத் வந்து உங்ககிட்ட ரொம்ப இயல்பா பழகிறத பார்க்குறப்போ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமா இருக்கு. ஏன்னா அனிருத் அப்படிங்கிற ஒரு ஆள் இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ எங்கள்லேருந்து போகிற ஒருத்தரை அவர் சமமாக ட்ரீட் பண்ணுறாரு, அவர் வந்து உங்களை மதிக்கிறாரு, உங்களை ரசிக்கிறாரு. இப்போ இது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்குது. இப்போ எவெல்லாம் திறமை இருக்கானா அவெல்லாம் ஜெயிச்சிருவான் போலேடா அப்படிங்கிற ஒரு முதல் சந்திப்பு அனிருத் கூட. அது எனக்கு வந்து ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு. வேணா தண்டனாக தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நான் அவர் பார்க்குறேன். அவர் வந்து நானா அவர் நம்ம தெரியும் அனிப்ல வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு ப்ரீவியஸ் பாடலாம் தெரியும். நான் தண்டனை காலத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமாக ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு ஒரு செம்ம நேமில் தான் இருக்காரு. அவர் பாட தான் கூப்பிட்டுருக்காங்க. நம்ம அவருக்கு என்னன்னா இவ்வளோ இதில் நான் இருக்கேன், அவர் வந்து பாடுறாரு, நம்ம பாட போறாரு அப்படின்ற இதில் நான் இருக்கும்போது அவர் ரொம்ப என் கூட ரொம்ப கொஞ்சம் பழகின மாரி வந்து என்கிட்ட பேசினாரு. என்ன ரோகேஷ் அப்படின்னு வாங்க போகலாம், மேலே சும்மா போகலாம், அப்படி லிரிக்ஸ்மா சொல்லுங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் வந்து என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாரு. என்னன்னா இது நம்ம இப்போதான் இவரை பார்க்குறோம், ஏதோ நம்ம கூட ரொம்ப பழகின மாரியே வந்து ஒரு பழக்கமா இருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்தார் அவர். எத்தனையுமே அப்படிதான் இருந்தார். ரெண்டாவது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நானுமே கொஞ்சம் அவரை மாரி தான். எங்கே போன ஒரு டீமா பசங்க அந்த வைப்பு, அவருமே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பார், கொஞ்சம் அப்படி ஜாலியாக அதுவுமே ஒரு கேரக்டர் இருந்தால எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் எத்தனையுமே. அதுக்கடுத்து ஒன்னே வந்து மாரியில் கூட்டி எழுத வச்சாரு, ஒரு பாட்டு தீம் பாட்டு பண்ண வச்சாரு. அடுத்தடுத்து வந்து ஒரு டிஎன்பிஎல் பாட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா வந்து ஆல் மாடல்மா கொடுத்தாரு. இப்படி லைனாகவும் நம்ம அவரோட பண்ண தான் ஆல் மாடல்மா பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் கூட வந்து நான் அப்போ வெளியே போயிருந்தேன். டக்குன்னு கால் வந்துச்சு, இப்போ வெளியே இருக்க உடனே வாங்க மீட் பண்ணிட்டு போயிடலான்னு. சரி நான் போனேன்னா தனியாக வந்தீங்கன்னா இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்க, கீழே இருக்காங்க, நிற்க வச்சு மேலே கூடுவார். இல்லை ஒரு 7 பேர் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பரவாயில்ல 7 பேர் நான் வர சொல்லுங்க மேலே, நான் 7 பேர் மேலே வருது. நாங்கள் பசங்களை கும்பல வெளியே போயிட்டு இருந்தோம். சரி ஒரு கூப்பிட்டு நான் பார்த்துட்டு வந்துடுறேன் மச்சான் சொல்லிட்டு நான் பசங்களை வெயிட் பண்ணி வச்சுன்னா மேலே போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்ததான் சொல்லிட்டு போனேன். அவர் எல்லாரையும் மேலே வர வச்சு அவர் கூட உட்கார வச்சு ஈக்குவலா அவர் ஜாலியாக பேசி அவன் கூட ஏதோ அவனுங்களாம் என்ன மச்சான் நம்ம கூட எவ்வளோ க்ளோஸ் ஆகிடாரு அப்படின்னு அந்த லெவலுக்கு அவர் வந்து ஒரு இறங்கி பழகுறாரு. ரொம்பவே அவர் யோசிக்க மாட்டார் ப்ரோ. அவர் நான் இப்படி அந்த இதெல்லாம் அவர்கிட்ட கொஞ்சம் நான் பார்த்ததே கிடையாது எல்லாமே. அவர் எப்போ நீ ஒரு ஷார்ட்ஸ் போட்டுருந்தா கூட ப்ரோ ஒரு ஃபோட்டோனா யோசிக்காத ஃபோட்டோ கொடுப்பாரு, ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் டிஷர்ட் அந்த மாதிரிலாம் அவர் கேரக்டர் கிடையாது. ரொம்ப சோஷியலாக அவர் டைப் பண்ணுறது, அதெல்லாம் அவருக்கு இந்த மாரி ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி மியூசிக் அவர் பண்ண முடிஞ்சு அவர் எல்லாரும் கூடயுமே. நான் உங்களோட வெற்றி என்ன பார்க்குறேன்னா, ஒரு படத்தில் வந்து ஹிட்டுக்காக ஒரு பாட்டு எழுதுங்க, இல்லை லோக்கலாக ஒரு பாட்டு எழுதுங்க எல்லாம் சொல்லாமல் இந்த படத்துடைய தீம் சாங் நீங்கள் தான் எழுதுறீங்க அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல, அந்த வாய்ப்பை பெறுகிறதா ஒரு கலைஞனுடைய மிகச்சிறந்த வெற்றின்னு நான் கருதுறேன். மாரி படத்தோட தீம் சாங்கை நீங்கள் தான் உங்கள்கிட்ட சொல்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை அது எனக்கு இதுதான் மெயின் தீமாக வரும்னு எனக்கு தெரியாது. என்னன்னா இவங்க ஐடியாஸ் ஒன்று கேட்க ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு மட்டும் தான் ஒரு தீம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, ஒரு எது இடத்துல வரப்போகுது படத்தில் அந்த மாதிரி நான் யோசிச்சுட்டேன். இது மெயின் தீமாக 2 வாட்டி 3 வாட்டி படத்தில் ரிப்பீட் ஆகும் அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. அது ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல வரப்போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஏதோ ரிலீஸ் ஆகிற சீன் முன்னாடி வரப்போகுது, அது ஒரு பில்டப் பாட்டு தான் இது அப்படின்ற மாரி ஒரு சின்ன தீம் பண்ணுறாங்கன்னு நினச்சா இது படத்தில் அங்கங்க நம்ம கேட்க முடியும் போது நம்ம பாட்டு ஒரு பாட்டு பண்ணிட்டு ஒரு இடத்துல வந்துடும், தீமா பண்ணுறோம் 2 இடத்துல வந்துடுச்சு, இனி எழுதுனா தீம் தாண்டா அந்த மாரி ஒரு இது கிடைச்சது எனக்கு. அது புதுசாகவே இருந்தது ரொம்ப. நம்ம ஒரு தீம் தான் எழுதணும்னு ஃபீல் இல்லாமல் அதை ஒரு 1 மட்டும் பண்ணி அதை ஒரு பாட்டாக அது நிறைய டான்ஸஸ் எடுத்து யூஸ் பண்ணுறதுலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன பிட்டாக இருந்தாலும் அதை எடுத்து யூஸ் பண்ணுறாங்களே அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றது ஒரு நல்ல பெருமையான விஷயம் தான். நம்மளுக்கு நீங்கள் 40 பாடல்கள் எழுதினாலும் உங்களுக்கு மனசில் இன்றைக்கும் நிற்கிற 2 பாடலில் ஒன்றை வந்து நீங்கள் வந்து தங்க மாதிரி வச்சுருக்கீங்க. ஏன்னா அதான் உங்கள் முதல் பாடல். அந்த முதல் பாடல் உங்களுக்கு வெளிச்சம் கொடுத்துச்சு, வெற்றி கொடுத்துச்சு. அதற்கு பிறகு நீங்கள் எந்த பாட்டையும் விட அதிகம் நேசிக்கிறது ஆளுமாடு.
அஜித் சாருடைய தீவிரமான ரசிகர் நீங்க அப்படிங்கிறத கடந்து அந்த பாட்டு அந்த படத்துக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கொடுத்துச்சு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு பொதுவெளியில ஒரு பார்ட்டி நடக்குது, இல்லை வந்து ஒரு திருமண நிகழ்ச்சியில் ஒரு டிஜே நடக்குதுன்னா அஜித் ரசிகர்கள் வந்த உடனே முதல்ல அவங்க வாயிலிருந்து ஆளுமா டோலுமா போடுறேன். அது ஒரு அடையாளமாக அஜித் ரசிகர்களுடைய தீம் சாங் ஆளுமா டோலுமாவை மாறுற மாதிரி ஒன்று எழுதிட்டீங்க. இந்த பாட்டை எழுதின பிறகு திரையரங்கில் அந்த பாட்டை பார்த்து அதில் அஜித் சாருடைய ப்ரெசன்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி? இல்லை ப்ரோ, எனக்கு வந்து எனக்கு இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது நான் அஜித் சார் தான் எழுத போகிறேன்னு தெரியாது எனக்கு. ஆனால் எனக்கு அனி ப்ரோ மீட் பண்ணி யாருக்கு பண்ண போகிறோம்னு சொன்ன உடனே நான் முடிவு பண்ண விஷயம், இதுக்கப்புறம் வந்து தலைக்கு இந்த மாதிரி பாட்டு இருக்கக்கூடாது, அது நம்ம என்ன பண்ண முடியும் அதை நம்ம பண்ணணும். அந்த பாட்டில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஃபீல் பண்ணி எழுதினேன். இதுக்கப்புறம் தலைக்கு வந்து இந்தமாரி இவ்வளோ லோக்கலாக ஒரு பாட்டு இருக்கக்கூடாது என்ன வரும் இது இந்தமாதிரி ஒரு நம்ம செட் பண்ணி எப்படின்னா அந்த இதை வந்து ஏன்னா நம்ம ஒரு ஃபேன்ஸாக நம்ம எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்போம். தலைக்கு வந்து கட் அவுட் கட்டுறதுலேருந்து மாலை போடுறதுலேருந்து பால் ஊற்றுறதுலேருந்து அந்த தேட்டரில் செவரில் பெயிண்டிங் பண்ணுறதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம பண்ணியிருக்கோம், எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஒரு படம் ரிலீஸ் ஆகும் நம்ம அவ்வளோ கொண்டாடி இருக்கோம் அந்த படத்தெல்லாம். அப்படின்றப்போ நம்மளுக்கு ஒரு படம் வந்திருக்கு தலை படத்துலேன்றப்போ நம்ம இது வந்து ஒரு மைல்கல் மாரி நம்மளுக்கு இது இருக்கணும். இது என்னைக்காக இருந்தால் நம்ம அந்த பாட்டை வந்து டார்கெட்டாக வைக்கணும்னு சொல்லிட்டு நான் அப்போயே முடிவு பண்ணி தான் எழுதினாரு. இதை விட்டுறவும் கூடாது, ஆச்சு செதுக்கணும் அந்த பாட்டு சொல்லிட்டு தான் எழுதுனது. அதுக்கேற்ற மாரி இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அதை கேட்கும் போது எனக்கு அந்த நான் நினச்சது நீங்கள் நடந்திருக்கான்ற ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்குது. அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்ன அர்த்தம் அந்த வார்த்தைகளுக்கு அதை சொல்லுங்க. அது வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர் உள்ளே சில பேச்சு மொழிலாம் இருக்கும், இப்போ பழமொழி மாரி சில இதெல்லாம் இருக்கும். அதுல வந்து இந்த ஆல்மாடோல்மான்றது ஒரு பழமொழியோட ஒரு வட்டார ஒரு வழக்கு சொல் தானே. ஆமா, அப்படி ஒரு வார்த்தை தான். அது கூட மேட்ச் பண்ணி நம்ம எதுவும் சொல்லிக்கலாம். ஆல்மாடோல்மா அதுக்கு ரைமிங் எது வருமே நீங்க மேட்ச் பண்ணி அதை கூட சொல்லிக்கலாம். அதை வந்து நம்ம இந்த வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு நல்லா புதுசா இருக்கு, கேட்கும் போது புதுசா இருக்கு. நான் சவுண்ட்ஸா வார்த்தையை லவ் பண்ணுவேன். சவுண்டா இருக்க வார்த்தைகளை வந்து கொஞ்சம் எடுத்துப்பேன். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு பாட்டுல வந்து நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்மளை காப்பாற்றும் பயங்கரமா அந்த வார்த்தையை சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி வச்சுப்பேன். அதுல இந்த ஆல்மாடோல்மான்ற வார்த்தையும் அப்படி வச்சிருந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு மைண்ட்ல. ரெண்டாவது நான் இதுதான் ஃபர்ஸ்ட் லைனா வரணுன்ற பிக்சிங்லாம் கூட கிடையாது. நம்ம எழுதுறதுல அதுவும் ஒரு வார்த்தையா இருந்தது. இது இவங்க செட் பண்ணும்போது டியூன் செட் பண்ணும்போது அடி ஆனா எழுதி டியூன் பண்ணுது ஆல்மாடோல்மா அப்படின்றதால அது அப்படி டியூன்லாம் கொடுக்கல. டியூன்லாம் ஃப்ரீஸ்டைலா உங்களை விட்டாரா நீ எழுதிட்டு வாயா நீட்டாரா? தலைக்கு என்ன பண்ற பண்ணிட்டு எனக்கு புரிஞ்சிச்சு. சரி கண்டிப்பா ஒன்று வெயிட்டா பண்ணணும்னா நம்மகிட்ட சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4-5 பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போனேன். அதுல இருந்து ஒரு டியூன் எடுத்தார் அவரு. டியூன் எடுத்து பண்ணதுல எனக்கு டியூன் கேட்டோடனே எனக்கு பயங்கரமா பிடிச்சது. ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயத்த எழுதி திரும்ப கொடுக்குறோம், அதை டியூனா உடனே கேட்க முடியாது நம்மளால. அது ஆன் ஸ்பாட்ல அவர் பண்ணார் அவரு. ஏன்னா சிவா சார் உட்காந்துருக்காரு டைரக்டர், அனி ப்ரோட உட்காந்துட்டு சிஸ்டம்ல வந்து ஒரு 2 டியூன் பாடினாரு. எனக்கு 2மே பிடிச்சிருந்தது. அவருக்கு வந்து இல்லை இது வேற என்ன பண்ணலாம் அவர் கேட்டு இருந்தாரு. அப்புறம் ஒன்று சொன்னேன் அவருக்கும் பிடிச்சது. அதுக்கப்புறம் இதான் அம்மையெல்லாம் கூடுவாங்க. நான் பார்த்துட்டு இருந்தேன் பாட்டுல. எனக்கு அந்த பாட்டில் வந்து இன்ச்சு எனக்கு தெரியுன்றதால நான் சொல்கிறேன். அதில் வந்து அவர் அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்தா நான் வார்த்தையை வந்து ஒரு பாட்டாக மாற்றி என் கண்ணு முடியாது காமிச்சுன்றதுலாம் வந்து இது எல்லா கவிஞர்களுக்கும் இது கிடைக்காது. சிறந்த கவிஞர்களுக்கு மட்டும்தான் வார்த்தைகளுக்கு டியூன் அமையும் இல்லையா? இல்லைன்னா எல்லா கவிஞர்களுக்கும் டியூனை கொடுத்து பாட்டு எழுதிட்டு வாங்கன்றுவாங்க. ஒரு 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 உங்கள் கவிதையை எடுத்துட்டு வாங்க, நான் அதுக்கு டியூன் அமைக்கிறேங்கிறது ஒரு பெரிய, அதுவும் நம்ம கவிதை தான் யோசிச்சு பாருங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டீங்க. அது நீங்கள் உங்களுடைய 2 சிறப்பு அம்சங்கள் என்னென்னா, நீங்கள் வேசர்பாடியில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து குடும்ப கஷ்டத்தை நீக்கணுங்கிறதுக்காக படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போன ஒரு பையன் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தது உங்கள் முதல் சிறப்புனா, நான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறது எங்கேயுமே காட்டிக்காத ஒன்று இருக்குல்ல, அது உங்களுடைய 2வது சிறப்பு. அது 2மே வந்து உங்களை நினச்சி வியக்கிற விஷயம். இப்போ அது நீங்கள் எனக்கு ஆல்மாடோல்மாவை நீங்கள் பாடி காட்டணும். எனக்கு வந்து நீங்கள் பாடி கேட்கணும். ஆல்மாடோல்மா இசலங்கடி மாலுமா தெச்சி கல்லி ஜின்ன கிராக்கி உட்டா சாலுமா அரிக்கல்லு கரிக்கல்லு கொத்து முட்டா கல்லுகல்லு பல்ச்சின்னு பல்லகுது மிட்டா மேல லோக்கல்லு டமுக்குண்ணா டுமுக்குண்ணா டோலாகத்தா கும்முக்குண்ணா டுப்புக்குண்ணா டுமாங்கோலி எப்படி போனா எனக்குண்ணா அருக்குண்ணா முறுக்குண்ணா தவட்டையதான் இருக்குண்ணா சருக்குண்ணா ஒண்டியா இருந்தா உனக்குண்ணா ஆலுமாடோலமா ஒண்டியா இருந்தா உனக்குண்ணா. ரொம்ப அழகான வார்த்தைகளை தேர்வு பண்றீங்க. அது நீங்க சொன்ன மாதிரி வார்த்தைகளுக்கு இருக்கிற ஒரு ஒலிக்கு பெரிய ஆற்றல் இருக்கு. அதை நீங்கள் உங்கள் பாடலில் வச்சு இது கானாவுடைய சிறப்பு. எப்படி வந்து மேற்கத்திய நாடுகளில் ரேப் அப்படிங்கிற ஒரு கலை வந்து எளிய மக்களுடைய வேதனையையும் வழியையும் பாடல்களாக மாற்றி உலகத்துக்கு பறைசாற்றுறோம்னோ அதே போல தான் கானா வந்து இங்கே உருவாச்சு. நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் அது முக்கியமாக இந்த பக்கம் இருக்கிற வடசென்னை மாதிரியான பகுதிகளில் எளிய மக்கள் அவங்க வாழ்க்கையில் இருந்த துன்ப துயரங்களை, அவங்க வாழ்க்கையில் இருக்க சிக்கல்களை எடுத்து வெளியெழுத்துக்கு சொல்லுகிற ஒரு கலை வடிவமாக உருவான கானா வந்து நீங்கள் தலைக்கு பயன்படுத்துறீங்கிறது மிக மிக சிறப்பு.
அப்படியே ஒரு பக்கம் தலைக்கு போட்டு இன்னொரு பக்கம் தளபதிக்குன்னு அடுத்து ரொம்ப ஷார்ட் பீரியட்ல கூப்பிட்டாங்கல்ல, அது என்னடா அது அடுத்தடுத்து கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு இருந்தது, அவங்களுக்கு எப்படி இருந்தது? ஆமா, எனக்கு என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் பண்ணது தளபதி தான் பண்ணுவோம். இது ஜித்து ஜிலை தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணது. அப்படியா? ஆமா, தளபதி தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் எழுதிருந்து. த்ரிஷா லேந்திரா எழுதும் போது வந்து ஜிவி சார் தான் என்ன பண்ணாரு, அடுத்த ஒரு பாட்டு இருக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரியே அட்லி சார் வந்திருந்தாரு, மீட் பண்ண வச்சுட்டு இந்த மாதிரி அடுத்து பாட்டு இருக்குன்னு அது விஜய் சார் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது டப்புன்னு பெரிய படமாக ஒன்று வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அப்போ ஒரு டங்கா மாதிரி எழுதிட்டு டண்டனக்கா எழுதிட்டு இப்படி ஜித்து ஜிலை ஒர்க் அவுட் ஜித்து ஒர்க் பண்ணும்போது இது த்ரிஷாந்திரா பண்ணிருவோம். விட்டு பிரண்டி பாட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் இந்த வேலை கூட வருது எனக்கு. அப்போ என்னன்னா இவங்க கதையும் சொல்ல எதுவும் சொல்ல, கலர் கண்ணாடின்னு ஒரு மேட்ரு மட்டும் சொல்லிட்டு இதுக்கு எதனா ஒன்று பண்ணிட்டு வாங்க. சுச்சுவேஷனே இல்லை, இந்த கலர் கண்ணாடி மேட்ரு தான். கலர் கண்ணாடியை மட்டும் சொல்லிட்டாங்க. ஆமா, கலர் கண்ணாடி இது நாங்கள் ஒன்று பிடிச்சிருக்கோம், நல்லா இருக்குது, இதை வச்சு என்ன பண்ண முடியுமா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் அதை வச்சு என்ன பண்ண முடியும்னா ஜித்து ஜில்லாடி மிட்டாய் கிளாடி மாமா டாலடியும் கலரு கண்ணாடி அப்படியே அந்த வார்த்தையை மேட்ச் பண்றதுக்கு கூட சில வார்த்தைகளை போட்டு நம்ம அப்படியே எழுதி எடுத்துட்டு போய் கொடுத்தேன். அது அவங்களுக்கு பிடிச்ச அப்புறம் தான் சுச்சுவேஷனே சொன்னாங்க. இந்த மாதிரி போலீஸ் கான்செப்ட், ஒரு போலீஸ் ஒழுக்கமான போலீஸ், அதாவது ஊரையே மாத்தணும்னு நினைக்கிற போலீஸ், அவனுக்கு ஒரு பாட்டு. ஜித்து ஜில்லாடி பிடிச்சு போனதுக்கு பிறகுதான் உங்களுக்கு வந்து அந்த 2வது பாடல் வாய்ப்பு வருது. அது வரைக்கும் நீங்க அந்த பாடல் எழுதுனா எந்த திட்டமும் இல்ல. ஜித்து ஜில்லாடி மேட்ரு அந்த கலர் கண்ணாடின்ற மேட்ரை வந்து செட் பண்ற வரைக்கும் என்கிட்ட சுச்சுவேஷன் சொல்லல. இந்த மாதிரி ஒரு கலர் கண்ணாடி ஒரு விஷயம் இருக்கு, இதை வச்சு என்ன பண்ணுங்கன்னா நான் அதை வச்சுட்டு ஒன்று பண்ணி எடுத்து கொடுத்தவனையும் அதை அவங்க பார்த்துட்டு இது நல்லா இருக்கு செம்மையா இருக்கணும்னு அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்றாங்க. இந்த மாதிரி போலீஸ் இந்த மாதிரி வந்து எப்படின்னா ஒருத்தர் ஹெல்மெட் போடாமல் போயிருந்தாருன்னா அவரை மடிக்கி அவர் வந்து ஃபைன் போடுவார். ஃபைன் போட்டு அவர் காசுலேயே ஹெல்மெட் வாங்கி அவர்கிட்ட கொடுப்பாரு, நீ ஹெல்மெட் போட்டு போ, இதான் உனக்கான ஃபைன். அந்த மாதிரி ஒரு போலீஸ். இந்த மாதிரி சில விஷயம்லாம் சொல்லும் போது ரொம்ப ஒரு புதுமையான ஒரு போலீஸா இருக்காரு இவரு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு கான்ட்ரிபியூஷனான போலீஸா இருக்காருல்ல ப்ரோ. ஏன்னா நீங்க தப்பா பார்க்குற விஷயத்த கரெக்டாக பண்ற ஆளா இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு பாட்டு பண்ண அடி பண்ணுவேன். அப்போ நம்ம வந்து நம்ம போலீஸ் எப்படிலாம் கலாய் பண்ணோம், மாமானவங்க கலாய் பண்ணாங்க, வேறெல்லாம் கலாய் பண்ணாங்க, அதெல்லாம் அந்த குறையெல்லாம் இருக்குல்ல. நீ மாட்டி நீ வந்து தப்பின்னு சொல்லி நீ வந்து போலீஸுக்கு வந்து ரூபா கொடுத்துட்டு போவேன் உங்க அர்ஜென்ட்டுக்கு, நீ கட்சியெல்லாம் சொல்லுவேன் போலீஸ் எனக்கு காசு வாங்கிட்டு அவன் மேலே தப்ப சொல்லுவேன். அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல ப்ரோ, எவ்வளோ விஷயம் இருக்கு. அதே மாதிரி மாமானு கூப்பிட்டுனா போலீஸ் அவங்க அப்பா கொடுக்காரு, அந்த மாதிரிலாம் எவ்வளோ விஷயத்த நம்ம கலாய்க்கலாம், அந்த மாதிரிலாம் பேசலாம், இதெல்லாம் சொல்லலாம், புதுசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் சைட்லேருந்து நம்ம சப்போர்ட் பண்ணி ஒரு பாட்டு போனால் என்ன பண்ணுவோமோ அதுதான். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு போலீஸ்னா இது வரைக்கும் போலீஸ்னா மாசான விஷயங்கள் எல்லாம் பேசுற மத்தியில அவங்க பக்கம் இருக்கிற வழிகளை நீங்க வழிகள், தீபாவளி பொங்கல் கூட லீவு கிடையாதா அப்படிங்கறது. இது வரைக்கும் போலீஸ் பத்தி எல்லா ஹீரோஸும் போலீஸா நடிச்சிருக்காங்க, எல்லா ஹீரோஸுக்கும் போலீஸுக்கும் மாஸ் சாங் வந்து. ஆனா இது வரைக்கும் அவனுடைய வேதனையை எடுத்து பேசினதா இது வரைக்கும் அப்படி யாரும் பெருசா பண்ணல. அதை வைக்கணுங்கிற சிந்தனை எங்க இருந்து வருது உங்களுக்கு? அதுதான் அது என்னன்னா வந்து ப்ரோ, இப்போ இவர் சொல்லும் போது எனக்கு ஒன்று என்ன புரிஞ்சுன்னா, அட்லீஸ்ட் சார் சொன்னாரு இந்த மாதிரி போலீஸ் இருக்கான், அப்போ அவனுக்கு தான் கண்டிப்பா பிரச்சனை தான், நல்லவனா இருந்தாலே பிரச்சனை தான். நம்ம அடிக்கும்போது கண்டிப்பா எவ்வளவு பிரச்சனை இருக்க செய்யுது. அது அப்படி யோசிக்கும் போது இப்போ இவங்க சைட்ல இவங்க எதுவுமே பண்ணலையே, இவங்க நைட்ல ரவுண்ட் தானே சுத்திட்டு இருக்காங்க, இவங்க நம்ம எங்க போய் தீபாவளி கூட போலீஸ் நம்ம யூனிஃபார்ம்ல பாக்குறோமே, ஒரு பொங்கல் கூட அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றப்போ இதெல்லாம் சொல்லலாம் கஷ்டமா. நம்ம ஒரு மிலிட்ரிக்காரங்க நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்மி ஆஃபீஸருக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரி தான் ஒரு போலீஸ்காரங்க எப்படி இருக்கு, அவங்க பார்டர்ல போடுறாங்க, அவங்க பார்டருக்குள்ள போறாங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு கஷ்டம். அப்போ அந்த கஷ்டத்தை எது சொல்லுவோம்? ஏன்னா ஒருத்தருமே அவ்வளோ டெடிகேட்டா வந்து யூனிஃபார்முக்கும் ஒரு நம்ம கடமை அப்படின்ற நினைச்சு வேலை செய்யற போலீஸ் அப்போ எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இது போய் சேர்த்துன்ற ஒரு விஷயம் தான் பெரிய விஷயம். நிறைய காவல்துறை அதிகாரிகளுக்கு நிறைய காவலர்களுக்கு அந்த பாட்டு பெரிய ஊக்கம். அதுல மாட்டு என்கிட்டயே போலீஸ் சர்வீஸ் சொல்லியிருக்காங்க ப்ரோ, அந்த மாதிரி அந்த பாட்டு நான் அதான் தெரிஞ்சு என்கிட்ட அவங்க பேச பார்த்தீங்கன்னா நான் அந்த வாரத்தில் ரொம்ப லைக் பண்ணேன், ரொம்ப லவ் பண்ணேன், பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். எந்த வரிகளை குறிப்பிட்டு சொல்றாங்க? தீப் நல்ல வீட்டுல தங்கல. ஏன்னா நிறைய பேர் ஊர்ல இருந்து இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்க இங்க இருக்கிற மாதிரி இருக்கும், ஊர்ல போன்ல பேசிட்டு இருப்பாங்க, வீடியோ காலில் பேசுவாங்க, அப்புறமா ஃபோட்டோ பார்த்துட்டு இருப்பாங்க வீட்டில் பர்ஸில் என்ன ஃபோட்டோ வச்சு. அந்த மேட்டர்லாம் வந்து அவங்க உண்மையை ஃபீல் பண்ணி சொல்லும் போது உண்மையில இதெல்லாம் இருக்கா, நம்ம எழுதுற மாதிரியே உண்மையை ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க போலீஸும். அந்த கஷ்டம் இருக்கு அவங்களுக்கு உண்மையிலே. ஜித்து ஜில்லாடியில் உங்களுக்கு பிடித்த வரி அதை பாடி காட்டுங்களா? எனக்கு எல்லாரும் என்ன பிடிக்கும், ஏன்னா வந்து எனக்கு நான் எழுதுனதுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுன பாட்டு ஜித்து ஜில்லாடி. அப்படியா? ஆமாம், ஏன்னா அதில் கான்செப்ட்ன்றதால வந்து நம்ம புது ஐடியா எடுக்கணும், புதுசாக யோசிக்கணும். நம்ம போலீஸ்ன்றது ஒன்றையுமே எனக்கு பல்லவி ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் தொப்பியில சிங்கத்தை பாரு, தோலில் ஸ்டால வாங்கும் போலீஸுக்காரன்ற மேட்டர்லாம் அப்படின்ற மேட்டர்லாம் நம்மள வந்து ஒரு போலீஸ்க்கான ஒரு இது கொடுக்குது. ஒரு ஹீரோ போலீஸ் வந்து நீங்க வந்து இங்க விஜய் சார மனசுல வச்சுக்கலாம், ஹீரோ மனசுல ஒரு நேர்மையான போலீஸ்காரன், அதான் உங்க ஐடியா. ஆமா, போலீஸ் ஒரு ஹீரோ. அது என்ன, நீ அஜித் சார் எழுதும் போது மட்டும் அஜித் சார் நினைச்சுப்பீங்க, விஜய் சார் எழுதும் போது என்னன்னா ப்ரோ இல்ல, எனக்கு அந்த கதையில பரிசுத்தமான அஜித் சார் ஃபேன் நீங்க இல்லையா? ஆமா, பரிசுத்தமான தீவிரமான ஃபேன் தான். என்னன்னா அதுல கூட நான் வந்து அந்த கேரக்டருக்காக தான் எழுதிருப்பேன். ஆல்மோட பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் நீ காசு கொடுத்தா நான் என்ன ஒன்னா செய்வேன்ற கேரக்டர் அது.
என்னங்க ப்ரோ, ஆனா அந்த கேரக்டர் மைண்ட்ல வச்சுதான் எழுதுனேன். ஆனா அது தலைக்கு பயங்கரமா செட் ஆயிடுச்சு. நானும் தலைக்காகவே எழுதுன மாரி இருந்தேன். ஆனா நான் உண்மையில அந்த கேரக்டரையும் மைண்ட் வச்சு எழுதுனேன். அந்த பாட்டு எழுதும் போது கூட கெத்த கூடாது பொங்க கெத்த கூடாது அப்படின்றதுலாம் அது சரி. அது அந்த ஹூக் ஸ்டெப்லாம் மாட்டி அது இன்னைக்கு எல்லாரும். ஆனா ஜித்து செடி பார்த்தா உங்களுக்கு அப்படி கிடையாது. இதுல வந்து எங்க விஜய் சார் உங்களுக்கு தெரிய மாட்டாரு. அந்த போலீஸ் கேரக்டர் தான் இந்த பாட்டுல தெரியணுன்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. என்கிட்ட சொல்லும் போது அந்த விஜய் சார் அது தெரியல. அந்த போலீஸோட கேரக்டர் தான் வந்து பயங்கரமா இருக்கு. அப்போ அந்த போலீஸ் மேனோட மேட்டர் தான் நம்ம பேசணும் அந்த பாட்டுல அப்படின்றது தான் எனக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சது. உங்களுடைய பாடல்கள் வரிசையா ஹிட் ஆயிட்டே வருது. த்ரிஷா இல்லைன்னா நயன்தாராங்கிற ஒரு படம், ஜீவி என்ன ஹீரோ. இப்போ ஒரு பெண்ணை வர்ணிச்சு நீங்க எது கூடயாவது ஒப்பிட்டுருக்கலாம். ஹீரோயினை விட்டு படத்தோட கம்பேர் பண்ணுங்கிறது யாரு கொடுத்த ஐடியா? இல்ல அது ஐடியாவே அப்படிதான் இருந்தது. என்னன்னா வந்து டியூன் வச்சிருந்தாங்க, டியூன் ரெடி பண்ணி டியூன் பிடிச்சிட்டாங்க. அந்த பிட்டு புரண்டி மேட்டர் மட்டும் அந்த பிட்டு புரண்டின்றதை வச்சு ஏதாவது சொல்லணும், எப்படின்னா அது வந்து உப்புல எடுத்துட்டு வரணும் அந்த பிட்டு புரண்டின்றது அவங்க மைண்ட்ல இருந்தது. அதுக்கு நான் வந்து கொஞ்சம் வார்த்தையை போட்டு மேட்ச் பண்ணி நீ எனக்கு பேய் படம் நான் உனக்கு விட்டு படம் அதை உல்டா பண்ணி அது எப்படி ஒத்துக்க வச்சாச்சு. அது 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 நல்லா இருந்தது. ஏன்னா வந்து அதுலேயே கூட இப்போ ஒரு பையன் வந்து நம்ம எனக்கு எழுத சொன்னான்னா எல்லா பாட்டுமே திட்டலாம் வேணாம், பொண்ணுல திட்டாதீங்க அப்படின்னு எனக்கு வந்து டேரக்டர் சொல்லிட்டாரு. பையனோட ஃபீலிங்ஸ் இது, ஒரு பையன் எவ்வளோ கஷ்டப்படுறான்றது தான் நம்ம சொல்லணும் அப்படின்றப்போ ஆமாம் பைக்கில் ஏறிக்கின்னு இறுக்கி ஒட்டிக்குது, நல்லா பேசினாலும் முடியுது, எதுதான் சண்டை வந்து தெரியல. லவ்ல நல்லா இருக்குது, லவ் நல்லா போகுதுன்னு அதே மாதிரி பாட்டு எழுதும்போது நீங்க லவ் ஃபெயிலியர்ல இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கும்ல ப்ரோ, லவ் ஃபெயிலியர் இல்லாத மனுஷலாம் அந்த மாதிரி அது ஃபீல் பண்ண முடியல ப்ரோ நம்மளால. இப்போ நல்லா தான் இருப்பாங்க, எப்போ பிரேக்கப் ரீசன் சொல்ல முடியல ப்ரோ. மேபி அது காரணமே இல்லாத பெண்மை ஒரு மர்மம். அது அது சொல்ற காரணம் உண்மையோட தெரியாதுல்ல நம்மளுக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ஒத்துக்க நம்ம என்னோட எழுதலாம் அந்த ஃபீலிங்ஸ் தானே, பையனோட ஃபீலிங்ஸ். ஒரு பையனுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது நம்மளால, பையன் ஆறுதல் சொல்ல அந்த மாதிரி ஒரு ஆறுதலான பாட்டு. விட்டு புரண்டியில உங்களுக்கு பிடிச்ச பல்லவி? வா 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 என் பச்சை கிளியே கல்லங்க விட்ட இந்த காட்டுப்புலியே மனச விட்டு நீ பொடி வெளியே நான் இங்க வாழ நல்லா இல்லை உன்னை விட்டா ஆளா இல்லடி. அதுதான் நிறைய கான்ட்ரவர்சிகளை ஏற்படுத்துற போது அதை நீங்க எப்படி கையாண்டீங்கன்னு நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா இந்த பாட்டு வரும்போது பெரிய ஒரு தேச துரோக வழக்கு உங்க மேல போடுற அளவுக்கான ஒரு சர்ச்சைகள் கிளம்பிச்சு. இன்னொரு பக்கம் டண்டனக்கா பாட்டை ஒரு பரிசுத்தமான டிஆர் ஃபேனா நீங்க எழுதினாலும் அது வேற விதமான சிக்கல்களை அது கொண்டு வந்தது. இந்த நேரங்களை நீங்க எப்படி கையாண்டீங்க? ஏன்னா ஒரு வளர்ந்து வருகிற ஒரு பாடலாசிரியரா ஒரு கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு வாழ்க்கையில இப்பதான் ஒரு வெளிச்சத்துக்கு வரப்போறேன் அப்படிங்கிறப்போ அந்த மாதிரியான சிக்கல்லாம் இப்படி நடக்குங்கிறது கற்பனையில கூட நமக்கு இருந்திருக்காது. அப்ப அதை எப்படி கையாண்டீங்க நீங்க? ஏன்னா ப்ரோ எனக்கு வந்து இப்படி பிரச்சனை வரணுன்றது தெரியாது நம்மளுக்கு. இப்போ டிஆர் சார் அந்த சைடு அந்த டைமுக்கு வந்து நம்ம ஒரு ஃபேன் சைட்லேருந்து ஒரு பாட்டு போனால் அவர் வந்து அதை என் பர்மிஷன் இல்லாமல் ஒன்று பண்ணிட்டான்னு அவர் ஒன்று ஒரு பிரச்சனை. அப்புறம் த்ரிஷா நயன்தாரா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அப்போது வேற ஒரு பாட்டு ஒன்று வந்து அப்போ இந்த பாட்டெலாம் கேட்கலையே நீங்கன்னு சொல்லி ஏன் விட்டுப்படம் பாட்டு எடுத்து உள்ளே போட்டாங்க. அப்போது இந்த லவ் பண்ணுற பாட்டுன்னு ஒரு பாட்டு சிம்பு சார் பாட்டு ஒன்று காண்டு. அப்போ இந்த பாட்டை வச்சு இந்த பாட்டெலாம் விட்டீங்க இதெல்லாம் பேசலையே அந்த மாதிரிலாம் ஆச்சு எனக்கு. ஏன்னா அப்போல்லாம் வந்து சரி ஆமாம் இதெல்லாம் ஏதோ பேசாமல் இல்லைன்றப்போ எனக்கே தெரியல. என்னன்னா வந்து நம்ம ஒன்று எழுதுறோம், ஒரு கான்செப்ட் சொல்கிறோம் நம்ம கிட்ட, அதுதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். அவங்க கேட்குறத நம்ம எழுதுறோம், அது வந்து நம்ம தப்பான நம்ம வல்கரான வார்த்தையை வச்சு அப்படிலாம் ஒன்றும் நம்ம பெருசாக பண்ணிடல. அவங்க கொடுக்குற கான்செப்ட்லேருந்து நம்ம ஒன்று பண்ணி அவங்ககிட்ட கொடுக்குறோம். அதனால போய் கேட்குற மாரி தானே இருக்குது. நம்ம அவ்வளோ ஒன்றும் வல்கராக ஒன்றும் பண்ணிடல ப்ரோ. அதால் தான் நம்ம தப்பிச்சுட்டு போகிறோன்றது என்னோட கருத்து. நீங்கள் உங்களை சமாதானம் நம்ம ஒன்றும் பெரிய தப்பு பண்ணல அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்குது. எனக்கு இருக்குது. ஏன்னா நம்ம அந்த மாரி மைண்ட் செட் பண்ணி எழுதலை. நான் யாரையும் தப்பு சொல்லி இதுதான் சொல்லிட்டு நம்ம அந்த மைண்ட் செட் எழுதலை. உண்மையிலே ஒரு வழி யாருக்கு இருக்கோ அடிப்பட்டவன் சைட்ல தான் நம்ம பாட்டை கொடுக்குறன்றதால அது வந்து நான் அப்படிதான் பாக்குறேன். இப்போ இது கூட லவ் ஃபெயிலியர் ஆயிட்டான், லவ் ஃபெயிலியர் ஆன சைட்ல தான் நான் அந்த பாட்டை பாக்குறேன். நாங்க அவனோட ஃபீலிங்ஸ் தானே அது. நீங்க வந்து அதை நீங்க ஈஸியா எடுத்துக்கூடாது. அவனுக்கு வழியை நம்ம ஒரு பாட்டா பண்றோம். அதே மாரி நீங்க அந்த பாட்டு கூட அது மாதிரி தான் ப்ரோ. எல்லாமே ஒரு பிரச்சனைன்ற கூட வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஆர் சார் ட்ரூ ஃபேனாக தான் அந்த பாட்டு நான் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது இதில் என் பக்கம் எந்த தப்பு இல்லைங்கிறது நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணலைங்கிறது நீங்கள் ஆழமாக நம்புறீங்க. அதனால இந்த பிரச்சனைன்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பிரச்சனைகள் வரும்போது தான் தடுமாறிடுறாங்க, அந்த சூழலை கையாள முடியாமல் சிரமப்பட்டுறாங்கன்னா நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, டிஆர் சார் ஒரு கம்பெனி பண்ணுறாரு சரி, ஆனால் நான் ஃபேனாக தான் எழுதுறேன், விட்டு போனேன்னா நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, அந்த சூழல் அப்படி அடிப்பட்ட பக்கம் நான் எழுதியிருக்கேன், என் பக்கம் அது சரிதான்டா அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நான் வந்து இவ்வளோ நேரம் பாடலாசிரியர் ரூபேஷ்ட்டு நிறைய கேள்விகள் கேட்டேன், சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது பாடலாசிரியர் ரூபேஷை கடந்து
ஒரு வட சென்னையில் ஒரு எளிய குடும்பத்தில் அம்மா மட்டும் இருக்கிற ஒரு ஒரு சிங்கிள் பேரண்ட்டுடைய பையனா சாப்பாட்டுக்கு வீட்டு வாடகைக்கு கூட சிரமப்படுகிற சூழலில் இதுக்கப்புறம் நம்ம பள்ளிக்கூடம் போனால் அம்மா சிரமப்படுவாங்கன்னு படிப்பு அம்மாவுக்காக துறந்துட்டு ஒரு அடிப்படை வேலைக்கு 100-200 சம்பளத்துக்கு போய் அதில் இருந்து இன்னைக்கு ஒரு பெரிய கலைஞனா இன்னைக்கு வட சென்னைக்கான ஒரு பாட்டு எழுதணும்னா கூப்பிடுங்கப்பா ரூபேஷ்னு சொல்கிற ஒரு அடையாளமாக மாறி இருக்கிற ஒரு இளைஞன் வாழ்க்கையிலே எதெல்லாம் நோக்கி பயணிக்க வேண்டியிருக்கு? என்னன்னா ப்ரோ, நான் எனக்கு மைண்ட்லேயே வந்து ப்ரோ ஃபஸ்ட்டு நான் வேலைக்கு போனதே நீங்கள் சொன்ன மாதிரி என் அம்மாவை வீட்டில் உட்கார வச்சு நான் பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணம் தான் ப்ரோ எனக்கு இருந்தது. நான் இன்றைக்கி அதை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு சினிமா வந்து எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. எனக்கு பின்னாடின்றதப்போ எனக்கு சினிமாவும் கானாவும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட். ஏன்னா கானான்ற ஒரு விஷயத்தால் தான் நான் இன்றைக்கி பாட்டு எழுத ஆரம்பித்தேன். சினிமாவில் வந்து நான் என்டர் ஆனேன். எனக்கு கானான்றது எவ்வளோ முக்கியமோ அதுமாதிரி சினிமான்றது ரொம்ப முக்கியமாகிடுச்சு எனக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து நான் வாழ்கிறதுக்கு ஒரு நாளுமே எனக்கு சினிமா தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்கு. நான் ஒரு நாளுமே எனக்கு அதுதான் என் பின்னாடி அடையாளமும் எனக்கான எல்லாமும் அது இப்போ நிற்குதுன்றப்போ எனக்கு என் ஃபேமிலியை பார்க்குறதுக்கு எனக்கு இது பெரிய சப்போர்ட்டு. அதெல்லாம் இதை வந்து இனிமேல் விட்டுறக்கூடாது, நான் இதை காப்பாற்றினதுக்காக நான் இப்போ ஓடிட்டே இருக்கேன். ஒரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இது கூட சரி நம்ம டெவலப் பண்ணிக்கணும். நம்மள மாரி 4 பேர் வரணும். இன்னும் என்னமாரி எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, என்னமாரி எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு உதாரணமாக இருந்து என்னால் என்ன பண்ணணும் அதை பண்ணணுன்றது தான் என்னோட இதுவாக இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 ஆண்டுகள் பஜாரில் வேலை செய்கிறீங்க ஒரு அடிப்படை ஊழியனா. அப்போ வந்து நான் லீவே போட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஏன்னா லீவ் போட்டால் அன்னைக்கு ஒரு 10 ரூபா கிடைக்காது, எங்கள் அம்மா கொடுத்தாங்க, அம்மா சந்தோஷப்படுவாங்க. அந்த கடுமையான பணிச்சூழலுக்கு மத்தியில் இந்த கலை இருக்குல்ல, அது எப்படி உங்களை பிடிச்சிக்கிச்சு? இல்லை உண்மையிலே எனக்கு தான் அந்த கலை ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா நான் என் கூடவே வளர்ந்தது கானா. நான் எப்போ டெய்லி நான் கானா பாட்டு கேட்க அது நாளையில தான் சொல்லணும் அப்படின்னு நான் ஒரு டெய்லியுமே அந்த நான் கேட்கலனா கூட என் காதில் அந்த பாட்டு வந்து வந்துடும். அந்தமாரி நான் ஒரு ஏரியாவில் இருந்தேன், அந்தமாரி இடத்துல இருந்தேன். நான் போகிற சூழல், நான் வந்த இடம் எல்லாமே வந்து அந்த கானா என்னை சுற்றி எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அது எனக்குள்ளே ஊறி போய் எனக்கு அதை ஆசையாக மாறி நான் பாடன்ற எண்ணத்துல தான் பாட்டு எழுத ஆரம்பித்தேன். அது நிறைய நான் சொல்லியிருப்பேன். நான் எனக்கு ஃபஸ்ட்டு பாடன்றது எனக்கு ஒரு எண்ணமே இருந்தது. ஆனால் எழுத ஆரம்பிச்சோன்னா அந்த எண்ணம் அழிஞ்சிச்சு. எனக்கு பாடணுன்ற எண்ணமே போயிடுச்சு. நான் எழுதுனா நான் மட்டும் தான் பாடுவேன். ஆனால் நான் எழுதி பாடுறேன் அப்படின்னா நான் மட்டும் தான் பாடணும். அதை நான் எழுதி 4 பேர் பாடினாங்கன்னா எவ்வளோ பேர் பாடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் ரெண்டாவது என் பாட்டு 4 பேர் விரும்பி பாடும்போது எனக்கு அதில் ஒரு பெரிய அலாதி பிரியம். ஆமாம், அது எனக்கு வேற மாதிரி இது கொடுத்தது, எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. அதுவும் புதுசாகவே இருந்தது. என்னடா இது இந்த பாட்டு நம்ம பாடினா கூட இவன் ரசிகனா நம்ம யோசிக்கணும் எவ்வளோ வேலை இருக்குது. நம்ம எழுதி கொடுத்துட்டுனா எல்லாம் பாடிடுறாங்க, ஈஸியாக இது நம்ம மேலே. ஏன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணி பாடுவாங்க. அந்த சந்தோஷம் நம்மளுக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுன்றப்போ அது தனி பெருமையாக இருக்குது. நான் அங்கேருந்தே முடிவு பண்ண நம்ம இதுக்கப்புறம் பாடக்கூடாது, எழுதணுன்றதை நான் கானாலேருந்தே அங்கே எழுத எங்கே பாடணும்னு முடிவு பண்ணணும், அங்கேயே எழுதணுன்றதை முடிவு பண்ணி தான் வந்தேன். இன்னைக்கு வரையுமே நான் அதை பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு நாளுமே நான் எழுதுறேன். என் பாட்டு அதேமாதிரி எல்லாரும் பாடுறாங்கன்றப்போ எனக்கு அது ஒரு தனி பெருமையாகவே இன்ன வரைக்கும் அந்த இருந்துட்டு இருக்கு. வட சென்னையில் நிறைய கானா பாடகர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க உலக புகழ் பெற்றவர்களாக இருக்கிறாங்க. அதில் யாருக்கெல்லாம் நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்க? நான் பாலச்சந்தர், மைக்கேல், குணா, முத்து, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. பசங்க எவ்வளோ பேர், சின்ன சின்ன பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி எத்தனை கானா பாடல்கள் எழுதியிருப்பீங்க? தெரியும் கானா பாடல்னு பார்த்தீங்கன்னா கானா பாடல் வரையுமே ஒரு 50 பாட்டு அடி எழுதியிருப்பேன். மொத்தமாக ஒரு 100-150 பாட்டு எழுதியிருப்பேன். கணக்கு வச்சுருப்பேன். அதிகமாக நான் ஏன்னா எழுதிட்டே இருப்பேன், அதிகமாக எழுதிட்டே இருப்பேன். நான் இது ஃபஸ்ட்டு பாட்டு, இது 2வது பாட்டுலாம் எனக்கு நான் ஃபஸ்ட் எழுதின பாட்டு எதுன்னு எனக்கு ஞாபகம் தவிர்த்து நான் அதுக்கு அடுத்து எழுதின பாட்டு எதுவுமே எனக்கு இது 2வதா 3வதா அந்த ஒரு கணக்கெல்லாம் நான் வச்சுக்கவே மாட்டேன். எப்பவுமே நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும், என்னென்ன வருதோ எழுதிட்டே இருப்போம், செஞ்சுட்டே இருப்போம். ஏன்னா நம்மளுக்கு டைமே ரொம்ப கம்மி தான். நம்ம எழுதுக்கிறது காலையில் எந்த டைம் எழுந்துப்போம் நம்ம கையில் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம வேலையே வந்து இப்படி ஆயிடுச்சுல ப்ரோ. யோசிக்கணுன்றப்போ டைமிங்கே நம்மளுக்கு இல்லாமல் போயிடுது. இந்த டைமிங் தான் அது பண்ணணும்னு கிடையாது, அது அந்த மாரி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நான் எழுதுறதை ரொம்ப லைக் பண்ணிட்டேன். எழுதணும், நிறைய எழுதணும். ஃபஸ்ட்டு செகண்ட் இயர் கணக்கு வச்சு எழுதுறதோட நிறைய எழுதிட்டே இருக்கணும் அப்படின்ற மேட்ரு தான். எனக்கு எல்லா தமிழ் சினிமா திரைத்துறையில் இருக்கிற கலைஞர்களுக்கும் இவங்க கூட வேலை செய்யணுங்கிற பிரியம் இருக்கும். நீங்கள் பெரிய பெரிய இயக்குநர்கள் கூட வேலை செஞ்சுட்டீங்க. அஜித் சாருக்கு பாட்டு எழுதிட்டீங்க, விஜய் சாருக்கு பாட்டு எழுதிட்டீங்க, கமல் சாருக்கு பாட்டு எழுதிட்டீங்க. இப்போ அடுத்து வரப்போகிற கூலி படத்தில் ரஜினி சாருக்கு நீங்கள் எழுதினாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்படி ஒரு உயரம் வந்ததுக்கு பிறகும் ஆனால் ஒரு பெரிய ஆள்றாங்கிற அந்த ஒரு பகட்டோ அந்த ஒரு திமுறோ இல்லாமல் ப்ரோ அப்படிங்கிற ஒரு பணிவு அது ஒட்டிக்கிட்டே இருக்குல்ல, அது ஏன் ஒரு கெத்தாகவே இருக்க மாட்டீங்களே? இல்லை ப்ரோ, அது எனக்கு அப்படியே பழக்கம் ஆகிடுச்சு. என்னன்னா நான் ஸ்டார்டிங் நம்ம ஏரியா தான் ப்ரோ. அது நான் வந்து உண்மையிலே சீன் போடுற பையனாக இருந்தால் நான் அதை பயணமாக போட்டு காமிப்பேன். நான் ரவுடி பையனாக தான் உங்ககிட்ட வந்து பயமாக சீனை போட காமிச்சிருப்பேன். ஏன்னா நாம் அதுமாதிரி கிடையாது ப்ரோ. எனக்கு வந்து 4 பேர் இயல்பாக பழகினா தான் நீங்கள் ஒன்று கற்றுக்க முடியும். நீங்கள் ஒருத்தோட சேரலனாலே ஒன்று கற்றுக்க மாட்டீங்க. நீங்கள் எப்போ ஜெல்லாக ஒரு 4 பேரோட அப்போ தான் உங்களால் ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். உலகத்தை புரிஞ்சிங்கன்னா நீங்கள் எல்லாரும் கூட சேரணும்.
நான் தனியாக தான் இருப்பேன், நான் சீனு நான் கெத்துன்னு நம்ம ஒதுங்கி போகிறது வேஸ்ட் இனிமே. நீங்கள் ஏன்னா உலகம்ல ப்ரோ, நம்ம உலகத்தில் இருக்கோம், எல்லாம் ஒன்றா இருக்கும், எல்லாம் ஒன்றா பேசி தான் ஆகணும். நம்ம கான்வர்சேஷன் பண்ணாமல் ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியாது இன்னைக்கு. அப்படி இருக்கிறப்போ நான் அப்படி யோசிக்கல ப்ரோ, இதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு பெரிய தமிழ் பல்கலைக்கழகத்தில் போய் முனைவர் பட்டம் வாங்கலை, நிறைய நூலகங்களுக்கு போய் படித்து பெரிய ஆற்றல் அந்த இல்லை. ஆனால் உங்களுடைய பாடல்கள் வந்து நீங்கள் ஜெயிக்குதுன்னா அதுக்கு காரணம் வாழ்க்கை பாடம். மனிதர்கள்ட்ட இருந்து நீங்கள் எடுக்கிற எளிமையான விஷயங்கள் இருந்து நீங்கள் எடுக்கிற எளிய அன்னாட வாழ்க்கையில் நீங்கள் இதை இந்த ஃபார்முலாவை தான் வடிவேல் சார் பயன்படுத்துகிறார். அந்த ஃபார்முலாவை தான் நிறைய கலைஞர்கள் பயன்படுத்தினாங்க. அந்த யதார்த்தங்கள் எழுதி தான் கண்ணதாசனும் பட்டுக்கோட்டையும் அவ்வளோ பெரிய கவிஞர்களாக இன்றைக்கும் மக்கள் மனசில் நிற்கிறாங்க. அந்த எளிய மனிதர்கள் கூட பழகணும், அப்போ தான் கற்றுக்க முடியுங்கிற உங்களோட எண்ணம் தான் இன்றைக்கி உங்களுக்கு இவ்வளோ பெரிய கவிஞராக மாற்றிருக்கு, இவ்வளோ பெரிய பாடலாசிரியர் அடையாளப்படுத்துது. தொடர்ந்து தமிழ் சினிமாவின் பல்வேறு ஜானர்ஸில் உங்களுடைய பாடல்கள் வரணும்னு நான் விரும்புகிறேன். அடுத்தடுத்து நிறைய ஊக்க பாடல்களை, நிறைய காதல் பாடல்கள், நிறைய ஜானர்ஸில் உங்களுடைய பாடல்கள் வெளியாகணும், அதை மக்கள் ரசிக்கணும். ரூபேஷ் எழுதுனா ஹிட் ஆயிரும்டா அப்படிங்கிற அந்த வார்த்தை இன்னும் ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு இதே போல் இன்னும் நிறையா பேரும் புகழும் பெற்று நீங்கள் எப்போதும் இதே நல்ல அன்போடு எல்லாருடைய அன்பையும் பெறுகிற மனிதனாக இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.